தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணம் இன்று காலை தொடங்கியது. நீட் 2026 மறுதேர்வு ஜூன் 21 அன்று நடத்தப்படும். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உட்பட பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் வெளிப்பாடுகளிலும் நிபந்தனையின்றியும் கடுமையாகவும் கண்டித்தன. 14 காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நன்றி தெரிவித்துள்ளார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 6 நாள் பயணத்தை தொடங்கினார். தனது 5 நாடுகளுக்கான பயணத்தின் முதல் கட்டமாக பிரதமர் மோடி இன்று ஐக்கிய அரபு அமீரகத்தை சென்றடைகிறார். அங்கு அவர் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். இரு தலைவர்களும் இருதரப்பு விவகாரங்கள், குறிப்பாக எரிசக்தி ஒத்துழைப்பு, அத்துடன் பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். வலுவான அரசியல், கலாச்சார, பொருளாதார மற்றும் மக்களுக்கு இடையேயான உறவுகளை அடிப்படையாக கொண்ட இருதரப்பு விரிவான கூட்டாண்மையை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் விவாதிப்பார்கள். எரிசக்தி பாதுகாப்பு இந்த சந்திப்பின் முக்கிய கருப்பொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் 4வது பெரிய கச்சா எண்ணெய் ஆதாரமாக இருந்து இந்தியாவின் தேவையில் சுமார் 11% பூர்த்தி செய்தது. ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து திரவ இயற்கை எரிவாயுவை வாங்கும் மிகப்பெரிய நாடாக இந்தியா தற்போது உள்ளது குறிப்பிடத்தக்கது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் 2026 மறுதேர்வு ஜூன் 21 அன்று நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக ஊடக பதிவு ஒன்றில் தேர்வர்கள் மற்றும் பெற்றோர்கள் NTA-வின் அதிகாரப்பூர்வ வழிகளை மட்டுமே நம்புமாறு அந்த முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னதாக இந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வு வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதாக கூறப்பட்ட காரணத்தால் ரத்து செய்யப்பட்டது. இதுகுறித்து CBI விசாரித்து வருகிறது. வரவிருக்கும் தேசிய தகுதி மற்றும் நீட் நுழைவுத் தேர்வுக்கான தயாரிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் இல்லத்தில் நேற்று இரவு உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நீட் தேர்வை சுமூகமாகவும் திறமையாகவும் நடத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான விவாதங்கள் நடைபெற்றன. இக்கூட்டத்தில் உயர்கல்வித்துறை செயலாளர், பள்ளி கல்வித்துறை செயலாளர், NTA தலைமை இயக்குநர், CBSE தலைவர், கேந்திர வித்யாலயா சங்கம் மற்றும் நவோதயா வித்யாலயா சமிதியின் ஆணையர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் மற்ற மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மணிலாவில் நடைபெற்ற பயங்கரவாத எதிர்ப்புக்கான இந்தியா பிலிப்பைன்ஸ் கூட்டு பணிக்குழுவின் 2வது கூட்டத்தின் போது இரு தரப்பினரும் கொடூரமான பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலையும் புதுடெல்லி செங்கோட்டை அருகே 2025 நவம்பர் 10 அன்று நடந்த பயங்கரவாத சம்பவத்தையும் கண்டித்தனர். பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவுக்கு தனது ஆதரவை பிலிப்பைன்ஸ் மீண்டும் வலியுறுத்தியது. வளர்ந்து வரும் உலகளாவிய பயங்கரவாத சூழல் குறித்து இரு தரப்பினரும் விவாதித்ததோடு பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட அமலாக்கம், நீதித்துறை ஒத்துழைப்பு மற்றும் திறன் மேம்பாடு ஆகிய பரந்த அளவிலான ஒத்துழைப்பு துறைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதில் தற்போது உள்ள மற்றும் வளர்ந்து வரும் சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கு ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து பயங்கரவாத நோக்கங்களுக்காக புதிய மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதையும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதையும் தடுப்பதற்காக சரியான நேரத்தில் தகவல்களை பகிர்வதிலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று இரு தரப்பினரும் வலியுறுத்தினர். நேற்று நிறைவடைந்த இந்த 2 நாள் கூட்டத்திற்கு வெளியுறவு அமைச்சகத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு இணை செயலாளர் டாக்டர் வினோத் பஹாடே மற்றும் பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறையின் ஆசிய மற்றும் பசிபிக் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் மார்ஷில் லூயிஸ் ஹல்ஃபெரெஸ் ஆகியோர் இணை தலைமை தாங்கினர். கூட்டு பணிக்குழுவின் அடுத்த கூட்டம் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
2026-27 ஆண்டு சந்தை பருவத்திற்காக 14 காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் நன்றி தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் சௌஹான், நெல்லியின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2369 ரூபாயில் இருந்து 2441 ரூபாயாகவும், சோளத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 3699 ரூபாயில் இருந்து 4023 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். கம்பு தானியத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2775 ரூபாயில் இருந்து 2900 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மக்காச்சோளத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை 10 ரூபாய் உயர்த்தப்பட்டு குவிண்டாலுக்கு 2410 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். துவரையின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 8000 ரூபாயில் இருந்து 8450 ரூபாயாகவும், பருத்தியின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாய் அதிகரித்து 8267 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையால் நாட்டின் விவசாயிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்று திரு சௌஹான் கூறினார். கடந்த ஆண்டு 2025 டிசம்பரில் நடைபெற்ற 23வது இந்தியா ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக அதிபர் புதின் மற்றும் பிரதமர் மோடி சந்தித்ததில் இருந்து இருதரப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து திரு லாவ்ரோவ் திரு மோடிக்கு விளக்கினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சரும் பிரதமரும் யுக்ரைன் மற்றும் மேற்கு ஆசியாவின் நிலைமை உட்பட பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரமே முன்னேறுவதற்கான சிறந்த வழி என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை பிரதமர் மீண்டும் குறிப்பிட்டார். அதிபர் விளாடிமிர் புதினுக்கு தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவிடம் மோடி கேட்டுக் கொண்டார். எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 3 உயர்த்தியுள்ளன. உலகளாவிய எரிசக்தி விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு தலா 3 ரூபாய் உயர்த்தியுள்ளன. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 103 ரூபாய் 77 பைசாவாகவும், 1 லிட்டர் டீசல் விலை 95 ரூபாய் 35 பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 16,309 ரூபாயாகவும், 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 14,950 ரூபாயாகவும், 18 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு 12,470 ரூபாயாகவும் உள்ளது.